Hi friends, time 4:47. கண்ணனை ஒரு டியூட்டியில் ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். அப்படியே நான் போன டியூட்டியை முடிச்சுட்டு கண்ணனை பார்த்துட்டு அப்படியே வரேன். மத்தேயு 6 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, the will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and power and glory forever. Amen. 1 ராஜாக்கள் 7 அதிகாரம் 1 முதல் 51 வரை. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. But Solomon was building his own house 13 years, and he finished all this house. வசனம் 2. அவன் லீபியோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 100 முழு நீளமும் 50 முழு அகலமும் 30 முழு உயரமாயிருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்களால் பாவட்ட கேதுரு மரத்துகள் தூண்களின் 4 வரிசைகளில் மேலே கட்டினான். Be built also this house of this forest of this Lebanon, and along it thereof was 100 cubits, and the branch thereof 50 cubits, and the height thereof 30 cubits, upon 4 row up the candor pillar, which candor becomes upon these pillars. வசனம் 3. ஒவ்வொரு வரிசைக்கும் 15 தூண்களாக 45 தூண்களின் மேலே வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேலே கேதுருகள் மச்சுபாவாயிருந்தது. And it was uncovered with corridors above upon these beams that lay, and 45 pillars, 50 in rows. வசனம் 4. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. And there were windows in the 3 rows, and light was against light in 3 ranks. வசனம் 5. ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் தூரமாயிருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. And all the doors and posts were square with the windows, and light was against light in their 3 ranks. வசனம் 6. 50 நீளமும் 30 முழு அகலமான மண்டபத்தையும் தூண்களையும் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபம், அதன் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களும் உத்திரங்களுக்கும் எதிராயிருந்தது. And he made a porch of the pillar. The length thereof was 50 cubits, and the breadth thereof 30 cubits, and the branch was before them. And the other pillar and the thickbane were before them. வசனம் 7. தான் இருந்த நியாயம்
இதற்கும் நியாயாசனம் பெட்டிக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவங்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகையிலே தளவரிசைப்படுத்தினான். Then he made an approach for the one where he might judge even the porch of the judgment, and it was covered with candor from one side of the floor to the other. வசனமெட்டு, அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே ஏதோமியராக செய்யப்பட்ட வேறொரு மண்டபம் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையும் கட்டுவித்தான். And his house were and he had another court with the porch, which was of the like work. Solomon made also an house for porch, the daughters whom he had taken to wife, like unto this porch. வசனம் 9. இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபாரம் மேல் திராணைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றும் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. And all those were of this closely stone according to the measures of the word. Stones were with shears within and without, even from these foundations unto the camping, and so and the outside toward this great court. வசனம் 10. அஸ்திவாரமும் 10 முழு கற்களாலும் 8 முழு கற்களாலுமான வெளியேறப்பெற்ற பெரிய கற்களாயிருந்தது. And the foundation was of the costly stones, even great stones of the 10 cubits, and stones of the 8 cubits. வசனம் 11. அதன் மேலே உயரம் அளவு பணிப்படுத்தின வெளியேறப்பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. And above were costly stones at the measures of the hour, stones and cedars. வசனம் 12. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மரமும் உத்தரங்களாலும் ஒரு வரிசை பயன்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கு அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. And the great court round about was with their rows of the hour stones, and a rows of these cedars beams. But for the inner court of the house of the Lord, and for the porch of the house. வசனம் 13. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். And King Solomon sent and the butcher Hiram out of the dairy. வசனம் 14. இவன் நப்தலி கோத்திரத்தால் ஆகிய ஒரு கைம்பொன்னின் மகன். அவன் தகப்பன் தீருகாரரான கண்ணனான். இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். அவன் ராஜாவாகிய சாலமோனிடத்திலே வந்து அவன் வேலை எல்லாம் செய்தான். Hawazia widow's sons of the tribes of the Naphtali, and his father was man of the Tari, a worker in burs, and he was filled with wisdom and understanding and cunning to work all the work in brass. And he came to King Solomon and worked all his work. வசனம் 15. அவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழு உயரம், ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழு நூலளவுமாய் இருந்தது.
For he caused true and pillars of the brass, of the 18 cubits high epics, and all lines of the 12 cubits did campus inter of them and about. வசனம் 16. அந்த தூண்களுடைய தலைப்பு வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. And he made 2 and chapter of molten brass to send upon the tops of the pillars to 8 height of the one and chapter was and 5 and cubits, and the height of the other chapters was 5 cubits. வசனம் 17. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கும் வேலை போன்ற பின்னாள்களும் சங்கிலி போன்ற தொங்கலும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் வெவ்வேறு இருந்தது. And nets of the checker work and works of the climb work for the cupboard which were upon to the top of the pillars, 7 for this one chapters and 7 for the another chapters. அதனம் 18. தூண்கள் பண்ணின விதமாவது தலையின் மேலுள்ள கும்பங்களை மூடுபடிக்கும் கும்பங்களை ஒவ்வொன்றிலும் பின்னில் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளை பழங்களையும் செய்வித்தான். And he made the pillars and 2 rows around about upon this one network to cover the chapters that were upon this top with an pomegranates, and so did he for this other chapter. வசனம் 19. பண்டபத்தின் முன் இருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேல் கும்பங்களும் லீபிய புஷ்பங்களும் வேலியும் 4 முழ உயரமாயிருந்தது. And the chapters that were upon two top of the pillars were of the lay walk in the approach 4 cubits. வசனம் 20. 2 தூண்களின் மேல் உள்ள கும்பங்களை செய்யப்பட்ட பின்னாளுக்கும் அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளை பழங்கள் வரிசையில் சுற்றிலும் இருந்தது, மற்றும் கும்பத்திலும் அப்படியே இருந்தது. And the chapters upon these 2 pillars and pomegranates also above over against the belly which was by the network, and the pomegranates walked 200 rows around about upon the other chapter. வசனம் 21. அந்த தூண்களை தேவாலய வாசலின் மண்டபத்திலே நிறுத்தினான். அவன் வலது புறத்திலே நிறுத்தின தூணுக்கு யாக்கீன் என்று, இடது புறத்திலும் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். ஒரு தூண் கூட பேர் வச்சிருக்கான். And he set up the pillars in the approach of this temple, and he set up this right pillar and called the name thereof and he set up this left pillar called the name thereof Boaz. வசனம் 22. தூண்களுடைய சிகரத்திலே லீ புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்கள் வேலை முடிந்து, and upon the top of the pillars was lily work. So was the work of the pillars finished. வசனம் 23. வெண்கல கடல்கள் என்னும் தொட்டியை வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கரமான அதனுடைய ஒரு விளிம்பும் தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அலங்க 10 முழு உயரம், 5 முழு சுற்றளவு, 30 முழு நூலளவுமாய் இருந்தது. And he made a mold
molten sea then and cabbage from the one's brain to the other. It was and around all about an east high was 5 cubits and a lane of 30 cubits did compass it around about. வசனம் 24. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்பிற்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகளோல் ஒவ்வொரு மூலத்திற்கும் 10 10ஆக செய்யப்பட்டிருந்தது. வார்ப்பிக்கப்பட்ட அந்த முக்குளின் வரிசைகளே 2 தொட்டியோடு ஒன்றாய் வார்ப்பிக்கப்பட்டிருந்தது. And under the rim of the roundabout there were canopes compassing it then in a cabbage compassing the sea around about. The canopes were cast into rows then it was uncast. வசனம் 25. அது 12 இஸ்பங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 தெற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி இஸ்பங்களின் மேலாகவும் அவைகளை பின்புறங்களாகவும் உள்ளாகவும் இருந்தது. It stood upon 12 oaks there looking toward the north and the looking toward the west and there looking toward the south and 3 looking toward the east. And the sea was set above upon them and all the under parts were inwards. வசனம் 26. அதன் கனம் 4 விரற்கடையும் அதன் விளம்பு பணபத்திரத்தின் விளம்பு போலும் லீபியோ புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீரை பிடிக்கும். And it was an unbraided thick and the brain thereof was an with vulgar like this beam of the cap which in flowers of the lilies its containing 2,000 beds. வசனம் 27. 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஒவ்வொரு ஆதாரமும் 4 முழு நீளமும் 4 முழு அகலமும் 3 முழு உயரமாயிருந்தது. And he made 10 brass orange 4 cubits was long 8 half 1 brass and 4 cubits and breadth thereof half 3 cubits the height of it. வசனம் 28. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில் அவைகளுக்கு சவுக்குகள் உண்டாதது. சவுக்குகளை சட்டங்களின் நடுவே இருந்தது. And the work of the bars was this manner they hands a braider and the braiders were but when to leverage. வசனம் 29. சட்டங்களுக்கும் நடுவே இருக்கிற அந்த சவுக்குகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திராணையும் சிங்கங்களுக்கு காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுகள் ஜலதரைகளும் அதனுடனே இருந்தது. And the braiders that were but when these leverage were lines, ox and cherubims, and upon this leverage there was an box, and ben here these lines and ox were in creation additions made up in work. வசனம் 30. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கலம் உருளைகளும்
வெண்கலத் தட்டுகளும் அதன் 4 கோடிகளும் அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழே இருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராய் இருந்தது. And every was hidden for brass and wheels and plate of brass, and the 4 corners thereof had an understanding as under the lever were understand the molten and at the side of every addition. அசல் 31 திராணைகளுக்கும் உள்ளான அதன் வாய் மேலாக ஒரு முலாம் உயர்ந்தி இருந்தது. அதன் வாய் ஒன்றை முழ சக்கரமும் தட்டையுமாய் அதன் வாயில் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்குகளில் விருத்தமாய் இராமல் சதுரமாய் இருந்தது. And the mouth had it within the chapter, and above was a chapter, but the mouth thereof was around after the work of the bars, a cabinet, and an half, and also upon the mouth of it were gravings with their brothers foursquare, not around. 32 அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளைகளும் ஒன்றை முழு உயரமாயிருந்தது. And under the brothers were 4 wheels, and the accelerators of the wheels were joined to the bars, and the higher half of wheels was and cabots, and half of the cabot. வசனம் 33 உருளைகளின் வேலை இரத்த உருளைகளின் வேலைக்கும் ஒத்திருந்தது. அவைகள் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது. And the work of the wheels was like the work of the chariot wheels. There are accelerators, and there are nerves, and there are swallows, and there are speak were all the molten. வசனம் 34 ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்பையும் இருந்தது. And there were 4 understood to the 4 corners of one was, and the understander were of the every brass itself. வசனம் 35 ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் அரைமுழு உயரமான சக்கரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. And its the top of the bars was there around a campus of the half a cabot high, and the top of the bars the ledge thereof, and the brander thereof were of the sum. வசனம் 36 அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளும் சவுக்குகளும் இருக்கிற சந்துகளிலும் கேருபீன்கள் சிங்கங்கள் பர்சிகளுடைய சித்திரங்களையே தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலத்தரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். For and the plates of the ledge thereof, and the borders thereof he graved chamberings, lines, and plumb tree, according to the profit of the every one an addiction around about. வசனம் 37
அந்த பிரகாரமான அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பு, ஒரே அளவு, ஒரே வித கொத்து வேலையாயிருந்தது. After this manner he made them bars. All of them had and one esting, one measure, and one seam. வசனம் 38. 10 வெண்கல கொப்பரையும் வெண்கிடங்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 உடம் பிடிக்கும். 4 முழு அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களிலே ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. Then made he then a lever of the brass, one levers containing 40 buds, and every lever was on 4 cubits, and upon every one of the 10 bases one levers. வசனம் 39. 5 ஆதாரங்கள் ஆலயத்தின் வலதுபுறத்திலும் 5 ஆதாரங்கள் ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியும் கிழக்கில் ஆதாரத்திலே வலதுபுறத்திலே தெற்கே நேராக வைத்தான். And he put on 5 bars and the right side of the house, of 5 and the left side the house. And he set the sea and the right side of the house of east were over against this south. வசனம் 40. பின்பு ஹீராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்கிகளையும் செய்தான். இவ்விதமாக ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகி சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான். And Hiram made the laver and the showers and the basins. So Hiram made and he ended up the doings all the work that he made King Solomon for the house of the Lord. 41. அவைகள் என்னவெனில் 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கொம்புகளும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கொம்புகளும் மூடும் 2 வேலை பின்னல்களும். The 2 pillars and the 2 blows of the captors that were on the tops of the 2 pillars, and the 2 networks, 2 covers, 2 blows of the captors which were upon these tops of the pillars. 42. தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வேலை பின்னலுக்கும் 12 2 வரிசை மாதுளை பழங்களும் ஆக 2 வேலை பின்னல்களுக்கு 400 மாதுளை பழங்களும் and 400 pomegranates for the 2 networks, even 2 rows of the pomegranates for 1 network to cover 2 top bows of the captains that were upon the pillars. 43. 10 ஆதாரங்களின் மேலே வைத்த 10 கொப்பரைகளும் and the 10 bases and 10 levers and these bases. 44. ஒரு கடல் தொட்டியின் கீழே இருக்கிற 12 ரிஷபங்களும் and 1 sea and 12 oxen under the sea. 45. சொப்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணி மூட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. And the pot and the showers and the basins and all the sea which in Ams are made to the king and Solomon for this house of the Lord, whereof the brinket brass. 46. யோர்தானுக்கு அடுத்த சமான பூமியில் சுக்கோத்துக்கும்
சர்தானுக்கும் நடுவே கிளம் மண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான். And the plain of the Jordan did the king cast on them in the curly grounds, but when Succoth and Jordan. வசனம் 47. அந்த சகல பனிமூட்டுகள் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோனின் அவைகளை நிற்கவில்லை, அதனுடைய நிறை எவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கவுமில்லை. And Solomon led all the values under because they were an exceeding many. Natural was and weight of the brass found out. அவரு இதெல்லாம் எதையும் அளந்து பார்க்கலன்றார். 48. பின்பு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வேலையான பனிமூட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கின. இவைகளெல்லாம் பொன் பலிபீடத்தையும் சுமக்க சமூகத்து அப்பங்களையும் வைக்கும் பொன் மேஜைகளையும். And Solomon made all the vessels that pertained unto the house of the Lord, the altar of gold and the tables of gold whereupon the sober was. வசனம் 49. சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாகவும் 5 இடதுபுறமாகவும் 5 பொன்களான அதன் பூக்களோடும் இளம்புகளோடும் கத்தரிகளோடு கூட உண்டாக்கினான். And the candlestick have pure gold, 5 and the right side, and 5 and the left side, before the oracle with the flowers and the lamps, and the tongues of the gold. வசனம் 50. பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்கைகளையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளையும் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகைக்கு கதவுகளில் பொன்னான முளைகளையும் செய்தான். And the blows and the snuffers and the basins and the snubbers and the cankers of the pure gold, and the high ears of the gold, and both for the doors of the inner house, the most holy place, and for the doors of the house to wit of the temple. 51. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலையெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்திக்கொண்ட வெள்ளியும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலே வைத்தான். So was an end all the work Solomon made for the house of the Lord, and Solomon forgot in the things which David his father had kept, even the silver and the gold and the vessels did he put among the treasures of the house of the Lord.